அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி, தமிழ்நாடு அரசு காவல்துறையிலிருந்து ஒரு மிக முக்கிய அறிவிப்பு வந்திருக்கிறது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம், பழைய காவல் ஆணையாளர் அலுவலக வளாகம், பாந்தியன் சாலை, எழும்பூர், சென்னை 8. இணையதள முகவரி www.tnusrb.in கவர்மெண்டின். அறிவிக்கை எண் 02/2025. பதவிகள் பார்த்திங்கன்னா, 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான பொதுத் தேர்வு 2025. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான பொதுத் தேர்வு 2025க்கு விண்ணப்பதாரர்களிடமிருந்து இணையவழி விண்ணப்பத்தினை ஆன்லைன் அப்ளிகேஷன் வரவேற்கிறது. ஓகேவா? அதனோட முக்கிய தேதிகள், அறிவிக்கை தேதி 21/8/2025. இன்று இணையவழி விண்ணப்பம் துவங்கும் தேதி 22/8/2025. இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி 21/9/2025. இன்னும் 1 மாத காலம் விண்ணப்பிக்கலாம். இணையவழியில் சமர்ப்பித்த விண்ணப்பத்தில் திருத்தம் செய்வதற்கான கடைசி தேதி 25/9/2025 அந்த ஒரு நாள் மட்டும் கொடுக்குறாங்க. எழுத்து தேர்வு நடைபெறும் தேதி 9/11/2025. இந்த தேதி தான் நமக்கு முக்கியமான தேதி, எழுத்து தேர்வு. இன்றிலிருந்து எழுத்து தேர்வு நடக்கும் தேதி வரை நாம் படிப்பதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். விண்ணப்பதாரர்கள் இணையவழி விண்ணப்பத்தை நிரப்பும் முன் இந்த விரிவான அறிக்கையில் உள்ள அனைத்து அறிவுரைகளையும் கவனமாக படிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, காலிப்பணியிடங்களின் மொத்த எண்ணிக்கை 3644 + 21 அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் சிறப்பு ஒதுக்கீடுகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சார்ந்துள்ள வாரிசுதாரர்களுக்கானது, வார்ட்ஸ் கம் டெஃபண்டன்ட். அப்புறம் விளையாட்டு வீரர்களுக்கானது, ஸ்போர்ட்ஸ் பர்சன். அதில் பார்த்திங்கன்னா, 2ஆம் நிலை காவலர்களுக்கு 7%, 2ஆம் நிலை சிறை காவலர்களுக்கு 10% கொடுக்குறாங்க, தீயணைப்பாளர்களுக்கு 10%. அப்புறம் மெச்சத்தக்க விளையாட்டு வீரர்களுக்கானது, மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன். அப்புறம் முன்னாள் இராணுவத்தினர்களுக்கானது, எக்ஸ் சர்வீஸ்மேன். இதில் எல்லாமே தலா 5% கொடுக்குறாங்க. ஆதரவற்ற விதவைகளுக்கானது, டெஸ்டிடியூ விடவ். 2ஆம் நிலை காவலர்கள் மற்றும் சிறை காவலர்களோட தலா 3%. அப்புறம் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான முன்னுரிமை, பிஎஸ்டிஎம். எல்லாருமே தலா 20% கொடுக்குறாங்க. 2ஆம் நிலை காவலர்களும் 2ஆம் நிலை சிறை காவலர்களும் தீயணைப்பாளர் என 3 பிரிவுகளுக்குமே. குறிப்பு: GOMS நம்பர் 116 ஆஃப் ஹோம் போலீஸ் 3 டிபார்ட்மெண்ட் டேட்டட் 7/3/2025 படி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் SDAT நிரப்பப்படும் பிற்சேர்க்கையின் சிறப்புப்படி சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் தேர்வு செய்திட தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் இல்லாவிடில் அந்த காலிப்பணியிடங்கள் அந்தந்த துறையின் பொது ஒதுக்கீட்டிற்கு மாற்றம் செய்யப்பட்டு அதே வகுப்பினரை சார்ந்த தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களை கொண்டு நிரப்பப்படும். அடுத்து மிக முக்கியமான ஒன்று, ஊதிய விகிதம் ரூபாய் 18,200 67,100. அடுத்தது கல்வி தகுதி, குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்களுக்கான வயது தகுதிகள், பொதுப்பிரிவினர் OC 1/7/2025 அன்று 18 வயது நிறைவுற்றவராகவும் 26 வயது நிறைவு பெறாதவராகவும் இருக்க வேண்டும். அப்புறம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் BC, BCM, MPC, DNC இவர்களுக்கு 18 வயது முடிந்தவராகவும் 28 வயது நிறைவு பெறாதவராகவும் இருக்க வேண்டும். அடுத்து ஆதிதிராவிடர் மற்றும் அருந்ததியர் பழங்குடியினர் SC STக்களுக்கு 18 முதல் 31 வயது நிறைவு பெறாதவராக இருக்க வேண்டும். 3ஆம் பாலினத்தவர் 1/7/2025 அன்று
18 வயது நிறைவுற்றவராகவும் 31 வயது நிறைவு பெறாதவராகவும் இருக்க வேண்டும். ஆதரவற்ற விதவை 18 வயது நிறைவுற்றவராகவும் 37 வயது நிறைவு பெறாதவராகவும் இருக்க வேண்டும். முன்னாள் இராணுவத்தினர் இத்தேர்விற்கு விண்ணப்பம் செய்யப்படும் கடைசி தேதிக்கு பின்னர் ஓராண்டு காலத்திற்குள் ஓய்வு பெறவுள்ள இராணுவத்தினர், முன்னாள் மத்திய ஆயுத காவல் படையினர் 1/7/2025 அன்று 47 வயது நிறைவு பெறாதவராக இருக்க வேண்டும். அதாவது 1978 2007க்குள் பிறந்திருக்க வேண்டும். சரி, நம்ம அடுத்து இடஒதுக்கீடு பற்றிய தகவல்கள். பொது பிரிவினர் ஓசி 31%, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசி 26.5%, பிற்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் பிசிஎம் 3.5%, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினர் எம்பிசி டிஎன்சி 20%, ஆதிதிராவிட வகுப்பினர் எஸ்சி 15%, ஆதிதிராவிட அருந்ததியர் வகுப்பினர் எஸ்சிஏ 3%, பழங்குடியின வகுப்பினர் எஸ்டி 1%. குறிப்பு: தமிழ்நாடு அரசு பணியாளர் பணி நிபந்தனைகள் சட்டம் 2016 அட்டவணை 5 குறிப்பிடப்பட்டுள்ள 200 புள்ளிகள் பட்டியலின்படி ஒவ்வொரு பிரிவிற்குமான பதவிகள் ஒதுக்கப்படும். தமிழ்நாடு அரசின் தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட சாதிச் சான்றிதழை பெற்றிருப்பவர்கள் மட்டுமே வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டிற்கு பரிசீலிக்கப்படுவார்கள். தேர்வின் ஒவ்வொரு நிலவிலும் ஆதிதிராவிடர் அருந்ததியர் வகுப்பினருக்கான இடங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிரப்பப்பட்ட பின்னர் தகுதி பெற்ற ஆதிதிராவிடர் விண்ணப்பதாரர்கள் மிகுதியாக இருந்தால் அவர்கள் ஆதிதிராவிட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டின் கீழும் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆதிதிராவிட அருந்ததியர் இடஒதுக்கீட்டின் கீழ் நிரப்பப்பட்ட தகுதியான விண்ணப்பதாரர்கள் இல்லாத பட்சத்தில் அந்த காலி பணியிடங்கள் தகுதியான ஆதிதிராவிட விண்ணப்பதாரர்களை கொண்டு நிரப்பப்படும். அடுத்து அந்த இடஒதுக்கீட்டிற்கான கம்யூனிட்டி லிஸ்ட். பிற்சேர்க்கை 1 வகுப்பு வாரி சாதி பட்டியல், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பட்டியல். இது பட்டியலில் உள்ளதை தான் நாம் படிக்க போகிறோம், நம்ம இல்லாத ஒன்று சொல்ல போகிறதில்ல. அகமுடையார், தொழுவ அல்லது துளுவ வெள்ளாளர் அப்படின்னு முதல்ல ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. அடுத்து அகரம் வெள்ளான் செட்டியார்னு போட்டிருக்காங்க. ஆழ்வார், அளவர் மற்றும் அளவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் செங்கோட்டைன்னு போட்டிருக்காங்க. சேர்வை திருச்சிராப்பள்ளி, கரூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மாவட்டம் நீங்களாக. அரையர் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் செங்கோட்டை வட்டத்திலும். அர்ச்சகர வேளாளர் ஆரியவதி கன்னியாகுமரி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் செங்கோட்டை வட்டத்திலும். ஆயிர வைசியர் படகர் பில்லவா பொண்டில். போயர்கள் திருச்சி, கரூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, நீலகிரி, சேலம், நாமக்கல், தர்மபுரி இப்படி பல மாவட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள். அடுத்தது சக்காலா சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களில். சவளக்காரர்